தற்போதைய அண்மை செய்தியாக திருவள்ளூர் அருகே பத்திரிகையாளர்களை விரட்டிய டாஸ்மாக் அதிகாரி. திருவள்ளூர் அருகே டாஸ்மாக் குடோனில் டாஸ்மாக் அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை விரட்டிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களை விரட்டிய டாஸ்மாக் அதிகாரி. டாஸ்மாக் குடோனில் மதுபான பாட்டில்கள் மாயமானதை ஆய்வு செய்ய வந்த அதிகாரி பத்திரிகையாளர்களை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே பத்திரிகையாளர்களை விரட்டிய டாஸ்மாக் அதிகாரி. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ரேணுகா. திருவள்ளூர் அடுத்த காக்குளூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் இருந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 265 டாஸ்மாக் கடைகளுக்கு லாரிகள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மதுபான பாட்டில்களை பெட்டி பெட்டியாக லாரியில் ஏற்றி அனுப்புவது வழக்கமாக இருந்து வருகிறது. லாரியில் அனுப்பி வைக்கக்கூடிய மதுபான பாட்டில்களை டாஸ்மாக் ஊழியர்கள் தீவிர சோதனை செய்த பிறகுதான் உடனை விட்டு லாரிகள் வெளியே அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் பணி காலியாக இருந்ததால் கிழக்கு மாவட்ட மேலாளராக பணிபுரியக்கூடிய ரேணுகா கூடுதல் பொறுப்பாக இந்த பொறுப்பை நிர்வகித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த காக்குளூர் டாஸ்மாக் குடோனில் 10 லட்சம் மதிப்பிலான 10,800 மதுபான பாட்டில்கள் காணாமல் போனதாக செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ரேணுகா அவருடைய தலைமையில அதிகாரிகள் குடோனை சோதனை செய்து வருகிறார்கள். இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் ஒருமையில் பேசி தகராறு செய்ததால் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. ரேணுகா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.